Hi guys, welcome back to our channel Krish Krishi. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க thumbnail-லே ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ரீசன்ட்டா நான் வந்து யூரோ கிட்ஸ்ல என்கொயர் பண்ணிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா bridge course அவைலபிள் இருந்தது. bridge course-னா என்னன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் just 3 months மட்டும் தான் அந்த கோர்ஸ். சோ அவங்களுக்கு வந்து இப்போ எல்கேஜி போறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். சோ அதனால அவங்கள வந்து நான் யூரோ கிட்ஸ்ல வந்து ஒரு பார்ட்டா அவங்கள வந்து அங்க ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் டே அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, என்னோட கிட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ அது எல்லாமே தான் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட கிட்ஸ் படிக்கிற ஸ்கூல் யூரோ கிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டேவோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்து நாகஜோதி சார் வந்திருந்தார். அவரை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க டார்ச் பேரர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ டார்ச் வந்து எடுத்துகிட்டு போய் சார்கிட்ட அவங்க வந்து கொடுத்தாங்க. ஃபாலோட் பை பார்த்திங்கன்னா மார்ச் ஃபாஸ்ட். ஸோ மார்ச் ஃபாஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பசங்க பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நர்சரி, ப்ளே குரூப், தென் வந்து யூரோ ஜூனியர் அண்ட் யூரோ சீனியர். ஸோ நம்ம எல்கேஜி யூகேஜின்றது தான் யூரோ ஜூனியர் அண்ட் சீனியர் சொல்கிறாங்க. என்னோடய பாப்பா படிக்கிறது பார்த்திங்கன்னா நர்சரி. ஸோ இனிஷியலாக 2.5 to 3.5 வந்து ப்ளே குரூப்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நர்சரி, அபோவ் தட் வந்து சீனியர் அண்ட் ஜூனியர். ஸோ என்னோடய பாப்பா இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா மாஸ் ட்ரில். ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் தான் இருந்தாங்க. பின்னாடி அவன் நிற்கிறான். ஸோ டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாத வீட்டில் வந்து பண்ணி காமிச்சிட்டே இருப்பான். ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸிங். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆனுவல் டே வருது. அதோட டான்ஸ் வீடியோவும் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க பசங்க எல்லாருமே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நியர்லி 500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 500க்கு அவங்க வந்து டிஷர்ட், கேப்பு, தென் வந்து சாக்ஸ், கைக்கு க்ளவுஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கூல் சைட்லேருந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சென்சரி கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு இனிஷியல் லெவலில் வந்து சென்சஸ் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து சென்ஸ் ரிலேட்டட் கேம்ஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பால் பேலன்ஸிங்கு, எங்கள் கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் கண்டக்ட் பண்ணாங்க. இது என்னென்னா சென்சஸ் ஐடென்டிஃபைங் த ஃப்ரூட்ஸு. கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு தே ஹாவ் டு டச் அண்ட் ஃபீல் அண்ட் ஐடென்டிஃபை த ஃப்ரூட். தே கேன் ஈவன் ஸ்மெல் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னோடய கிட்ஸ் இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி போடுறேன். ஸோ இவங்க என்னோடய பாய் கிருஷாந்த் இருக்கா, இங்கே வந்து கிருஷிகா இஸ் டூயிங். ஸோ நெக்ஸ்ட்டு பால் பேலன்சிங் கேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ், ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபைங், இமேஜை பார்த்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க ஷார்ப்பாக அவங்க சொன்ன டைம் மார்னிங் 9 o'clock தே ஸ்டார்டட் அண்ட் தே ஃபினிஷ் இட் ஆஃப் பை 12:30. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸுமே நல்லாவே கைட் பண்ணாங்க பசங்களை. அவங்க மைக்கில் சொல்ல சொல்ல கரெக்டான ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட் ஈவெண்ட்ஸும் நடந்துச்சு. ஸோ அங்கே இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு 2 பேருக்குமே வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து கிராண்ட் பேரண்ட் ஈவெண்ட்டு. தே ஹேவ் டு பேலன்ஸ் அண்ட் ரீச் த எண்ட். அந்த கோனை பேலன்ஸ் பண்ணி எண்டுக்கு ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஒரு மெடல் தே ஹவ் கிவன், சாம்ப்ன்ற ஒரு மெடல் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து ஃபாதரோட ஈவெண்ட்ஸு, டக் ஆஃப் வார். இதே மாதிரி பேரண்ட்டு மதர்ஸ்க்கும் வந்து டக் ஆஃப் வார் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ரியலி வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். அந்த நாட் ஒன்லி கிட்ஸ், பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைமுக்கு தே ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த கேமில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். டக் ஆஃப் வார் இதில் பார்த்திங்கன்னா எங்கள் சைட் டீம் தான் வந்து வின் ஆச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து 2 times எங்களுக்கு அந்த கேமே கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூலோட அவுட் சைடு இது. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே டாய்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு. ஒன்ஸ் நாங்கள் ஈவெண்ட் முடித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 minutes அங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க. மீன்வைல் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.